இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடுமையான மின் கட்டண உயர்வு. இன்றைக்கு வீடுகளுக்கு பயன்படுத்தின கட்டணம் உயர்ந்து போச்சு, விசைத்தறிக்கு பயன்படுத்துகின்ற கட்டணம் உயர்ந்து போச்சு. அதோட கடைகளுக்கு பயன்படுத்துகின்ற கட்டணம் பீக் அவர் என்று இன்னைக்கு அதிக கட்டணத்தை வசூல் பண்றாங்க. தம்பி தேமுகத்துக்கு கொஞ்சம் மறைச்சு பிடிக்கும். இப்படி மின் கட்டண உயர்வினால் கடுமையாக தொழில் பாதிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு விசைத்தறி தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது. அதோட வீடுகளுக்கு பயன்படுத்துகின்ற மின் கட்டணம் அதிக அளவில் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள். கடைகளுக்கு அதிக வரி, மின் கட்டணம் அதிகமா இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தாவே மின் கட்டணம் உயர்ந்துடும். அதோட கோடை காலம் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் மின்வெட்டு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தடையில்லா மின்சாரத்தை தொடர்ந்து நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் விலைவாசி உயர்வு. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு ஆகுது. இந்த 3 ஆண்டுல இன்னைக்கு 1 கிலோ அரிசி 18 ரூபாய் உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, சக்கரை விலை உயர்ந்து போச்சு, மளிகை சாமான்கள் அனைத்தும் 40% உயர்ந்து போச்சு. ஆனா வேலை இல்ல, வருமானம் இல்ல, செலவு அதிகம். மக்கள் இன்னைக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கை நடத்த. இப்படிப்பட்ட அவல நிலைதான் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. ஆனால் திரு ஸ்டாலின் பேசுறாரு, திமுக ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்கிற ஆட்சி என்று சொல்லி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய அரசு மக்கள் விரோத ஆட்சியாக மக்கள் பார்க்கின்றார்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் ஆட்சி வருகிறதோ அப்போதெல்லாம் விலைவாசியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். ஆனால் விடியா திமுக ஆட்சி மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது, மக்கள் படுகின்ற துன்பத்தை அவர்கள் பார்ப்பது கிடையாது. ஆக ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். கட்டுமான பொருட்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டுமான பொருட்கள் ஏழைகளை வீடு கட்டுறாங்க, நடுத்தர மக்கள் வீடு கட்டுறாங்க. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போது ஒரு மூட்டை சிமெண்ட் 190 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 390 ரூபாய். ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 30,000, இன்றைக்கு 65,000 ரூபாய். செங்கல் விலை, ஜல்லி விலை, எம்சாண்ட் விலை, மணல் விலை, இப்படி எல்லா விலைகளும் உயர்ந்திருக்கின்றது. இனி மக்கள் வீடு கட்டுகின்ற ஒரு சூழ்நிலையே ஏற்படாத வண்ணம் இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதோட சட்ட ஒழுங்கு அடியோட சீர்கட்டு போச்சு. இந்த பகுதி தான் நினைக்கிறேன், கடையில ஒரு ரவுடி ஒவ்வொரு கடையா போய் மிரட்டி இன்றைக்கு இந்த காட்சியெல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தோம், பத்திரிகையில பார்த்தோம். ஆக மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ரவுடியினுடைய ராஜ்யமா இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. ஆக இன்றைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை இப்படி தொடர்ந்து அன்றாட நிகழ்வாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது. தொலைக்காட்சியில் பார்த்தாலும் இந்த செய்தி தான், பத்திரிகையில் பார்த்தாலும் இந்த செய்தி தான். இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும். அதோட போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் சர்வசாதாரணமா கஞ்சா வைக்கிறாங்க. கஞ்சா வைக்காத இடமே இல்லை. இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக முன்னாள் டிஜிபி ஒருத்தர் சைலேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கஞ்சா ஆபரேஷன் துவக்கினார். அப்ப 2.0, 3.0, 4.0 இப்படி ஓ போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஆனா கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா கஞ்சா விற்கிறவங்க பெரும்பாலும் திமுக கட்சி சேர்ந்தவங்க தான் கஞ்சா விற்பனை நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால கட்டுப்படுத்த முடியல. அதோட அண்மையில டெல்லியில போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்தவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துகின்ற ஒரு ஆசாமியை கைது பண்ணாங்க. அவர் யாருன்னா திமுகவை சேர்ந்த அயலக அணி துணை அமைப்பாளர் கைது பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 3 ஆண்டு காலமா தொடர்ந்து வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்திருக்கிறாங்க. இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கட்சி சேர்ந்தவர்கள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டது தெளிவாக இருக்கிறது. ஆக இந்த போதைப் பொருள் நடமாடுவதற்கு காரணமே திமுக கட்சி சேர்ந்தவர்கள் தான். ஆக அவர்களை கட்டுப்படுத்தினாவே போதைப் பொருள் நடமாட்டம் குறைஞ்சிடும். இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி
மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் சீரழிவு